கார் ஓட்டணுன்றது நெறைய பேருக்கு ஒரு பெரிய ஆசையா இருக்கும். நான் வந்து ஊர்ல இருக்கிற வரைக்கும் காரோட ஸ்டீரிங் தொட்டு பார்த்தது கூட கிடையாது. எங்க அப்பா வந்து நான் ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் ஒரு சைக்கிள் தான் வச்சிருந்தாரு. நான் காலேஜ் போம்போது தான் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வாங்குனாரு. இன்னை வரைக்கும் அந்த டிவிஎஸ் எக்ஸல் வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு வந்து கார் டிரைவிங் பத்தி ஒரு 0 நாலேட்ஜ் தான் இருந்துச்சு. இந்த மாரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த எனக்கு வந்து கார் ஓட்டணும்னு நினைக்கும்போதே ரொம்பவே பயமா தான் இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன ரொம்ப புஷ் பண்ணி கார் ஓட்ட கத்துக்க வச்சாரு. இங்க வந்து நான் டிரைவிங் கத்துக்கிறதுக்கு கிளாஸ் போயிருந்தேன். பட் டிரைவிங் கிளாஸ் போயிருந்தாலும் எனக்கு வந்து டெய்லியும் ஒவ்வொரு மணி நேரம் வந்து ஹஸ்பண்ட் கூட இருந்து ப்ராக்டிஸ் குடுத்தாரு. அந்த ப்ராக்டிஸால தான் என்னால வந்து ஈஸியா கத்துக்க முடிஞ்சது. இங்க வந்து நம்ம லைசென்ஸ் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். ஸோ நம்ம ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா நமக்கு வந்து G1 லைசென்ஸ் குடுப்பாங்க. இந்தியால லைசென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டைரக்ட்டா G லைசென்ஸ் வாங்கிக்கலாம். பட் எனக்கு லைசென்ஸ் இல்லாதால இங்க வந்து G1லேருந்து எனக்கு G2 தான் வாங்க முடியும். என்னாலயே வண்டி ஓட்ட முடியுன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை குடுத்துச்சு.